ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு கிராம உதவியாளர் தேர்வுக்கான பாடக்குறிப்புகள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான இந்த முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்குங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த முக்கிய வினா விடைகளோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இலவச நில ஒப்படை எந்த அரசாணை மூலம் வழங்கப்படுகிறது? இலவச நில ஒப்படை எந்த அரசாணை மூலம் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாணை எண் 287 மூலமாக தான் இலவச நில ஒப்படை வந்து வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நில ஒப்படையின் கீழ் பெறப்பட்ட நிலத்தில் குறைந்தது எத்தனை மரங்கள் நட வேண்டும்? நில ஒப்படை அந்த அரசாணை விதிச்சாங்க பார்த்தீங்களா? அதன் கீழ் அந்த நிலத்தில் வந்து எத்தனை மரங்கள் வந்து நட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 10. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நில ஒப்படை விதிகளின்படி கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் எத்தனை? நில ஒப்படை விதிகளின்படி கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 16,000. இதுதான் வந்து அந்த நில ஒப்படை விதிகளின்படி அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் வந்து ரூபாய் 16,000. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நில ஒப்படைக்கு தகுதியுடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைவரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இராணுவ வீரர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில ஒப்படைக்கு வந்து தகுதியுடையவர்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய நில ஒப்படை வருவாய் நிர்வாக ஆணை அது வந்து எந்த விதியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி எண் 15. அதாவது விதி 15 தான் வந்து விவசாய நில ஒப்படை வருவாய் நிர்வாக ஆணை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விதி எண் 15 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நில ஒப்படை விதிகளின்படி நகர்ப்புறத்தில் உள்ளவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ரூபாய் 16,000 பார்த்தோம். இதே நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 24,000 ரூபாய் தான் வந்து நில ஒப்படை விதிகளின்படி நகர்ப்புறத்தில் உள்ளவர்களுடைய ஆண்டு வருமானம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நகரங்களில் வீட்டுமனை ஒப்படை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர். நகரங்களில் வீட்டுமனை ஒப்படை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் தான் வந்து நகரங்களில் வீட்டுமனை ஒப்படை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுமனை ஒப்படை பெற்றவர்கள் குறைந்தது எத்தனை மாதத்திற்குள் வீடு கட்ட வேண்டும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நில ஒப்படை பெறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து குறைந்தது எத்தனை மாதத்தில் வீடு கட்ட வேண்டும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12 மாதத்தில் வந்து அவங்க வந்து அந்த நில ஒப்படை பெற்ற பிறகு வீடு கட்டணும். அதில் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி எல்லைக்குள் வீட்டுமனை ஒப்படை திட்டத்தில் எவ்வளவு நிலம் வழங்கப்படுகிறது? நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி எல்லைக்குள் வீட்டுமனை ஒப்படை திட்டத்தில் எவ்வளவு நிலம் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்ட் நிலம் தான் வந்து இந்த மாநகராட்சி எல்லைக்குள் வீட்டுமனை ஒப்படை திட்டத்தில் 2 சென்ட் அளவுடைய நிலம் தான் வந்து வழங்கப்படுது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுமனை ஒப்படை திட்டத்தில் வீட்டுமனை இவரின் பெயரில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பினர்கள். பெண் உறுப்பினர் அந்த குடும்பம் நடத்திக்கிட்டிங்கன்னா இந்த பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கணவன் மனைவினா மனைவி பெயரில் மட்டும்தான். வீட்டுமனை ஒப்படை திட்டத்தில் வீட்டுமனை மனைவியின் பெயர் அதாவது பெண் உறுப்பினர்கள் பெயரில் மட்டுமே வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து கிராம உதவியாளர் போட்டித் தேர்வுக்கான முக்கிய வினாவிடைகள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அந்த நோட்ஸ் பார்த்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் வீடியோலையும் இல்லாத எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் இதெல்லாம். இதுக்கான நோட்ஸ் கிடச்சதுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.